Namaste. Greetings to all of you. Grandmaster Chawakaksuyaruடைய Compassionate Objectivity Golden Lotus Sutras on Character Building இந்த புத்தகத்திலிருந்து பல நாட்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு on honesty and non-lying இந்த டாபிக்ல வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத பார்ப்போம். Lies used as excuses must be avoided. Practice a mature type of honesty. Eventually, everything based on lies will be destroyed. As much as possible, avoid all unnecessary lies. They are injurious. இந்த சூத்ரா மிக ஆழமான 5 உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துது. சீக்வன்ஸ் படி 1 by 1 நம்ம பொறுமையா போலாம். Lies used as excuses should be avoided அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாரும் பொதுமக்கள் இருக்கிறவங்க சர்வசாதாரணமா இதை சொல்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பசங்கள்ல இருந்து எதுக்கு லேட்டா வந்தீங்கன்னா டிராபிக் இருக்கு, அது ஒரு பொய், அத எக்ஸ்கியூஸ் மாதிரி லேட்டா வந்ததை காம்பன்சேட் பண்றதுக்காக சொன்னது. ரைட்? போன் எடுக்கல, நீங்க போன் எடுக்க வேண்டாம் டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனா போன் எடுத்த அப்புறம் நான் போன் பார்க்கல, நீங்க ரிங் வந்தது நான் பார்க்கல அப்படின்னு சொல்றது. நீ கூப்பிட்டியா? நான் பார்க்கவே இல்லையே அப்படி சொல்றது. ஆர் போன் வேற எங்கேயோ வச்சுட்டேன் சொல்றது, சார்ஜ் போட்டேன் சொல்றது. உண்மை என்னன்னா போன் உங்க கையில இருந்தது, நீங்க எடுக்க வேண்டாம் டிசைட் பண்ணீங்க. எடுக்க வேண்டாம் டிசைட் பண்ணும்போது நான் எடுக்க வேண்டாம்னு நினைச்சேன், அதனால எடுக்கல அப்படின்னு சொல்லல. சார்ஜ்ல இருக்கு, பேட்டரி போச்சு, அங்க போச்சு, இங்க போச்சு சொல்லியாச்சு. ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்காக சொல்லப்பட்ட பொய் இது. இதை தவிர்த்துடுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. Eventually எல்லா பொய்களும் சிதைஞ்சு போகும் அப்படி சொல்றாங்க. இந்த பொய் சொல்லும் போது இன்னொருத்தருடைய மனப்பான்மையை நம்ம குழப்பறோம்ல, அவங்க சிந்திக்கிற விதத்தை, அவங்க பார்க்கிற விதத்தை நம்ம குழப்பி விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பொய் சொல்ற நபர் யார்கிட்ட அதை சொல்றாங்களோ அவங்கள குழப்பி விட்டுறாங்க. குழப்பி விட்டுட்டு அவங்களுக்கு புரியாம தப்பான செய்தி போறதுக்கு இவங்க காரணம் கொடுத்த மாதிரி ஆயிடுது. சோ அதை வச்சுட்டு அவங்க மனசு குழம்புன நிலையில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதனால இந்த மாதிரி தவறுகள் செய்ய வேண்டாம், இதை எக்ஸ்கியூஸா வச்சுட்டு கூட செய்ய வேண்டாம், இதை தவிர்த்துருங்க. அது முதல் செய்தி. ரைட்? ரெண்டாவது செய்தியில practice mature type of honesty. Eventually, everything based on lies will be destroyed. Practice mature type of honesty அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நேர்மையா இருக்கேன் அப்படிங்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனமும் பயன்படுத்தி யோசிச்சு பாருங்க. இல்ல உண்மை சொல்றதுங்கிறது ஒண்ணு, நீங்க சொல்லக்கூடிய உண்மையினால ஒரு காயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது காயம் ஏற்படுத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு போகாம அந்த நேர்மையாய் அன்பு கருணையோடு கலந்து பார்த்து தேவையான அளவுக்கு தெளிவா அது சொல்றது நல்லது. ஒருவேளை நீங்க மொத்தமா இம்மெச்சூர் டைப்ல அந்த நேர்மையை சொன்னா கூட அது பொய்யை விட மோசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொய் எல்லா விதத்திலையும் தவிர்க்கணும். அது ஏன்னாக்க எல்லா பொய்களும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் சிதைஞ்சு போகும். அந்த பொய் சொல்றதுக்கு காரணமா இருந்த அவங்களுடைய மனது குழம்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பொய் சொன்னவங்களோட ஐடியாஸ் சிதைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படினாலும் அது டெஸ்ட்ராய் ஆயிடும். அதனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது தோத்து போதான் போகுது இல்ல, நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். அதனால சீக்கிரமா தெரிஞ்சுறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது as much as possible avoid all unnecessary lies அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லாத பொய்கள் எல்லாமே தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவை உள்ள பொய்ன்னு ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதெல்லாம் நம்ம மெச்சூர் டைப் ஆஃப் ஆனஸ்டி அப்படி சொன்னாங்க. சில நேரத்துல நீங்க அந்த இடத்துல போய் சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும். எது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுக்குள்ள யாராவது திருடம் வராங்க வச்சுக்கோங்க. அவங்க உங்கள்ட்ட கத்தியை காமிச்சிட்டு உங்களுக்கு இருக்கிற பணம் எல்லாம் கொடுத்துரு அப்படின்னு மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க நேர்மை சொல்றேன் உண்மை சொல்றேன்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல எங்க பணம் இருக்குன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அது புத்திசாலித்தனம் கிடையாது. இந்த இடத்துல அது தேவை உள்ளது இல்லையா? அந்த மாதிரி தேவை உள்ள இடத்துல தவிர மற்ற எல்லா இடத்துலயும் தவிர்க்க வேண்டிய unnecessary lies எல்லாத்தையும் தவிர்த்திருக்கு. ஏன்னா
அது காயம் விளைவிக்கிறதுக்கு காரணமா இருக்கும், விதைகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 5 முக்கியமான செய்திகள், ஆழமான உண்மைகள் இந்த சூத்ரால இருக்கு. இது திரும்ப திரும்ப நீங்க பொறுமையா கேட்டு பாருங்க, உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இதுல இருந்து கிடைக்கும். நான் சொன்னது செய்தி மட்டும்தான், அதுக்குள்ள நீங்க இதை எப்படி பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில, அதையும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளா இருக்கட்டும். விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.